ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வாருங்கள், விடியலை தேடுவோம். சுவிசேஷத்திலே பாவத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இதனுடைய பின்னணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் தோட்டத்தில் இந்த ஒரு மரத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், நன்மை தீமை அறியத்தக்க மரம். இன்னொரு விருட்சத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தாருன்னா ஜீவ விருட்சம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாமே. அப்போது ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் உலாவிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 மரம் இருக்குது நடுவில். என்ன, தோட்டத்தின் நடுவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தில் ஜீவ விருட்சம்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. இன்னொரு மரத்தில் நன்மையும் தீமையும் உள்ள ஒரு விருட்சம்னு பேர் போட்டிருக்கு. அப்போது ஜீவ விருட்சத்தில் நன்மை மட்டும்தான் இருக்குது, ஏன்னா அது ஜீவனை கொடுக்கறது. இன்னொரு விருட்சத்தில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, ஏவாள் எந்த மரத்தில் போய் கனியை பறித்தாள் என்றால் ஜீவ விருட்சம் இல்லை, ஜீவ விருட்சம்னு பேர் போட்டிருக்குல்ல, நன்மை மாத்திரம், ஜீவன் மாத்திரம், வெளிச்சம் மாத்திரம், ஆசீர்வாதம் மாத்திரம் அப்படின்னு இருக்கிற அந்த பழத்தை அவள் புசிக்கலை. எந்த மரத்தில் நன்மை தீமை தீமைன்னு எழுதி போட்டிருக்கிறதுல, ஆனால் அதுதான் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன தெரியுதுல இருந்து, நன்மையை விட தீமை ரொம்ப வேகமாக அட்ராக்ட் பண்ணுது. பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் எப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி கொடுப்போம். ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கிறது எப்படிங்கிறத சின்ன பிள்ளைங்க தானாக இஷ்டப்பட்டு கற்றுக்கும். அப்போது இந்த பாவத்தினுடைய ஒரு ஸ்பாவம் என்ன அப்படின்னா, தன்னை நோக்கி மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுறது, அட்ராக்ஷன் ஆஃப் சின். போன முறை அக்யூசேஷன் ஆஃப் சின் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பாவம் நம்மளை எப்படி ஏற்கனவே கையகப்படுத்தி விட்டது என்று. இன்னைக்கு இந்த பாவம் நம்மளை எப்படி அட்ராக்ட் பண்ணுது. நயகரா நீர்வீழ்ச்சியில் அந்த நீர்வீழ்ச்சி சமமாக அப்படியே வந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பின்பு இந்த நீர் வேகமாக கீழ் நோக்கி வீழ்ச்சி அடைகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நீர்வீழ்ச்சியில் இந்த பனிக்காலங்களில் நீர் உறைந்து காணப்படுகிறதுனால பல மீன்கள் இறந்து உறைந்து அப்படியே அதில் இருக்கும். திருப்பி இந்த கோடை காலம் வர ஆரம்பித்த உடனே அந்த பனிக்கட்டிகள் உருகி அப்படியே தண்ணி ஓடும் பொழுது இந்த மீன்களும் அப்படியே இறந்த மீன்கள் மிதந்து கொண்டே வந்திருக்கும். அங்கே இருக்கிற ஒரு சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த மிதந்து வந்து கொண்டிருக்கிற இந்த மீன் மேலே போய் உட்கார்ந்து அதை கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கும். பல நாட்கள் தண்ணிக்குள்ளே இருந்ததுனால இந்த மீன் ஏற்கனவே நல்ல ஒரு அதனுடைய அந்த இறந்து போன அந்த சரீரம் பொதும்பி போய் அப்படி இருக்கிறதுனால இந்த பறவையின் நகங்கள் என்ன பண்ணுன்னா அதில் உள்ளே இறங்கிடும். இந்த பறவை என்ன பண்ணுன்னா, நம்ம நாயகரா நமக்கு தான் தெரியுமே இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி விழும்பொழுது எந்திரிச்சிக்கலாம். அதாவது தண்ணி சமமட்டமாக ஓடி அது கீழ் நோக்கி விழக்கூடிய அந்த கட்டத்தில் நம்ம எந்திரிச்சிக்கலான்னு சொல்லி இந்த பறவை மெதுவாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு அப்புறம் அது பக்கத்தில் வந்த உடனே சரி நம்ம எந்திரிச்சு பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரெக்கைகளை அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பறவையால் பறக்க முடியாது. ஏன்? அந்த நகம் நன்றாக அந்த மீனினுடைய தோலுக்குள்ளே, நான் சொல்லக்கூடிய மீன் பெரிய பெரிய மீன்கள், அதனுடைய தோலுக்குள்ளே இதை மாட்டிக்கிட்டதுனால ஒன்று மீனை தூக்கிக்கிட்டு பறக்கணும், அந்த அளவுக்கு இந்த பறவையின் ரெக்கைக்கு பலன் இல்லை. அதனால் என்ன ஆகும்னா, இந்த நகம் மாட்டிக்கிட்டதுனால இந்த மீனோட சேர்ந்து, செத்த மீனோடு சேர்ந்து இந்த உயிரோடு இருக்கிற பறவையும் சேர்ந்து விழுந்து ரெண்டுமே செத்ததாக மாறிவிடுகிறது. பாவம் அட்ராக்ட் பண்ணுகிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தேடி பறிக்க தெரிந்த ஏவாளுக்கு நன்மையை மாத்திரம் தரக்கூடிய ஜீவ விருட்சத்தை பறிக்க முடியல. சின் அட்ராக்ட்ஸ். பாவம் கவர்ந்து கொள்கிறது. இன்னைக்கு நம்மளுக்கும் இந்த உலகத்தில் நன்மையை கற்றுக்கொள்வதை விட தீமையை நம்ம மிக எளிதாக கற்றுக்கொள்கிறோம். இது பாவம் நம்மை அட்ராக்ட் பண்ணுறது மாத்திரமல்ல, பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. அதனால தான் ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்க்கும் பொழுது பாவத்தை செய்கிறவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் நம்மை
அட்ராக்ட் பண்ணுறது மாத்திரமல்ல, அது நம்மை அடிமைப்படுத்துகிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கவே இயேசு நமக்காக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். நம் மீது விழ வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது விழுந்தது. பாவம் வஞ்சனையுடைய ஒரு காரியம், டிசெப்ஷன் ஆஃப் சின் என்று சொல்வார்கள். எப்படி பாவம் நம்ம வஞ்சிக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா விருட்சத்தை பற்றி சொல்லும் பொழுது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களும். அப்போ எல்லா விருட்சமும் எப்படி இருந்ததுன்னா பார்வைக்கு அழகாத்தான் இருந்தது. எல்லா விருட்சமும் புசிப்புக்கு நலமாகத்தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, இந்த பிசாசு வஞ்சித்த உடனேயே ஏவாள் அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை பார்த்து அவள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 3:6. அந்த விருட்சம், எந்த விருட்சம்? நன்மை தீமை அறியத்தக்க தடை செய்யப்பட்ட தன்னுடைய பெயரிலேயே தீமையை வைத்திருக்கிற அந்த விருட்சம் ஏவாள் கண்ணுக்கு எப்படி தெரிந்தது? புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமான இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்போ தேவன் படைத்த சகல விருட்சங்களும் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த பாவம் எப்படி வஞ்சிக்கிறதுன்னு பாருங்க. தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சமும் அழகா இருக்கு, புசிப்புக்கு ஏற்றதா இருக்கு. ஆனா அதை அவ பறிக்கல. எந்த விருட்சம் தடை செய்யப்பட்டதோ அந்த விருட்சத்தை போய் மிகச்சரியாக அதை மாத்திரம் எடுத்து பறிக்கிறார். பாவம் வஞ்சிக்கிறது. பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது ஏவாள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஏதேனும் பாவம் உங்களுக்கு பார்வைக்கு அழகா இன்பமா புசிப்புக்கு ஏற்றதா இருக்குதா? இல்லை, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் அப்படின்னு சொல்லி வேதம் பிசாசானவனை குறித்து சொல்லுகிறது. எச்சரிக்கையாக இருப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பாவத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பாவம் ஆண்டவரே வஞ்சகம் உள்ளது, அடிமைப்படுத்தக்கூடியது, கவர்ந்தெழுக்கக்கூடியது, இது விஷமமானது, விஷத்தன்மையுடையது. இந்த பாவத்தை விட்டு விலக எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பாவம் செய்யாத ஒரே நபராய், பாவம் இல்லாதவராய் நீர் வாழ்ந்தீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சோதனைகளையும், பாவ சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு நீர் கிருபை பாராட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.